வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதாச்சும் ஹோம்ஒர்க் வந்து எழுத போகிறோம். நாளைக்கு லீவ் தான் எங்கள் ஸ்கூலில். இப்போ நம்ம வந்து ஹோம்ஒர்க் எடுத்து பார்க்கலாம். டெய்லி எடுத்து பார்க்கலாம் வாங்க. தங்கை சாம்பார் இவ்வளோ பெருசு கைஸ். பவுச்சு தான் டைரி கொஞ்சம் மோசமாக இருக்கும், கொஞ்சம் நிறையவே மோசமாக இருக்கும். இதுதான் கைஸ் எனக்கு ஹோம்ஒர்க். இதுதான் இருக்குது. எதுவுமே எழுத சொல்லலை. டெஸ்ட்டு லெசன் 19 கொஸ்டின் ஆன்சர் படங்களே ஒட்டிடுறோம். நான் ஆல்ரெடி முடிச்சுட்டு இருந்தாலும் எழுத சொன்னாங்க. டேபிள்ஸ் படிச்சுட்டு வர சொன்னாங்க. டெஸ்ட் பிக்சர் சயின்ஸ் நான் வரைஞ்சிட்டேன். அவ்வளோதாங்க கைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றுமே பண்ணிடுறதுக்கு இல்லை. படிக்கிறது நான் எப்போயுமே சாட்டர்டே சண்டே தான் படிப்பேன். அதனால இப்போ நான் ட்ராயிங் பண்ண போகிறேன். நம்மளுக்கு தேவைப்படுறது முதலாக என்னோட நோட் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம பேஜ் பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அழகுறையாக இருக்கும் பின்னாடி பேஜில். அதுக்கப்புறம் அது வரையணும். பின்ன நம்மளுக்கு தேவை, நம்ம இன்னைக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். அதனால் பெயிண்ட், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கலரும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான கலர், அப்புறம் பவுச்சில் என்கிட்ட என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு பெலிகேன், ஒரு பென், ரீஃபில் பென், இன்னொரு ரீஃபில் பென், ஒரு பிளாக் பென், ஒரு ப்ளூ பென், ஒரு பென்சில், ஒரு கேட்ரேஜ், ஒரு எரேசர், ஒரு ஸ்கேல், ஒரு ஷார்ப்னர். இவ்வளோதான் கைஸ் என்கிட்ட இருக்கும். இது வந்து எதுக்குன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் பெலிக்கான் எழுதிட்டு இந்த பெண்ணில் எழுத மாட்டோம், இதில் தான் எழுதுவோம். அப்போ தான் மேம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரஃப் நோட்டில் நாங்கள் எப்பயுமே இந்த பெண்ணில் தான் எடுப்போம். அதனால் இது இருக்கணும். முக்கியமாக நம்மளுக்கு தேவை வந்து பென்சில் தான், மற்ற எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். அப்புறம் எரேசர் தேவை வருது. இது ஸ்பின் எரேசர், கிளாஸ் டைமில் உட்காந்து விளாட்லாம். சரி, இப்போ வரைஞ்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் தான் தேவை. பெயிண்ட்டுக்கு தேவையான தண்ணியும் எடுத்து வச்சிட்டேன். முக்கியமாக வரையறதுக்கு நோட்டு, பென்சில், எரேசர், அதுக்கப்புறம் ஸ்கெயிலு, நம்மளுக்கு க்ரையான்ஸு. அவ்வளோதான் கைஸ். இந்த பவுச் தேவையில்லை. இப்போ ட்ரா பண்ணலாமா? இருக்கிற பேப்பர் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்படியாவது இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ நம்ம வந்து எல்லோ கலர் அடிக்க போகிறோம். எல்லோ கலர் தொட்டிக்கலாம். ஓ, கொஞ்சம் சன்னு தாங்க கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். சன்னு கொலாப்ஸாக ஆகாமல் இருந்ததுன்னா தண்ணிக்குள்ளே முக்கிச்சு. நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான். அதனால் இப்போது நம்ம ஆரஞ்சு கலர் தொட்டுட்டு தண்ணி தொட்டுட்டு ஆரஞ்சு கலர் எடுத்துட்டு அந்த எல்லோலேயே எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து எல்லோ அடிக்கணும். இது லைட்டாக தான். எல்லோவும் ஆரஞ்சும் சேர்ந்தா சாண்டில் ஆகுது. நல்லா
இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு எடுத்துட்டு இந்த சன்னோட அந்த ஒளி இருக்கும் தெரியுமா, அதை பண்ண போகிறோம். கைஸ் இப்போ ஃபைனலாக இது பார்த்துக்கோங்க. இது மட்டும் பார்க்க நீங்கள் இது வந்து நான் இது பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாடா.